பாஸ்டர் மொபைல திறந்த ஆண்டவர் என் கூட தான் பேசுறாரு. அடிக்கடி ஆண்டவர் உங்க மேல வச்ச அன்புனாலதான் உங்க கூட ஆண்டவர் பேசுறாரு. என் கூட கர்த்தர் பேசினார் பாஸ்டர். என் கூட அந்த இடத்துல போகும்போது பேசினார், பஸ்ல பிரயாணம் பண்ணும் போது பேசினார், நான் நடக்கும் போது பேசினார், ஒரு சின்ன பிள்ளைய கொண்டு பேசினார், என் கூட பேசிட்டே இருந்தாரு. ஆனா அன்னைக்கு ஒரு சின்ன தவறு பண்ணும்போது கூட ஆண்டவர் டக்குன்னு என்கிட்ட பேசுவாரு. ஒரு சின்ன பொய் சொன்னா கூட நீ பொய் சொல்ற மகனே ஆண்டவர் பேசுவாரு. ஆனா கொஞ்ச நாட்களாய் நான் எத்தனையோ தவறு பண்றேன், எத்தனையோ பாவம் பண்ணுகிறேன், ஆனா ஆண்டவர் என் கூட பேசவே மாட்டேங்கிறாரு. அந்த வார்த்தைகள் எனக்கு வர மாட்டேங்குது, எனக்குள்ள எச்சரிப்பின் வார்த்தை வர மாட்டேங்குது, எனக்கு ஏற்ற மெசேஜ் வர மாட்டேங்குது. அப்படி ஒருவேளை அப்படிப்பட்ட செய்தி கேட்டுக்கொண்டிருந்தாலும் என் இருதயத்துக்குள்ள என் காதுக்குள்ள போகவே போகல. நான் அன்பாய் சொல்லுகிறேன், ரொம்ப டேஞ்சரான ஒரு சூழ்நிலை நீங்க இருக்கிறீங்க. மகளே ஜெபம் பண்ணு, மகனே ஜெபம் பண்ணு, மகனே மாறு, மகளே மாறு. நீ போகிற வழி சரியில்லை, நீ போகிற பாதை சரியில்லை. கர்த்தர் உங்ககிட்ட பேசிட்டே இருக்காரு. அந்த செய்தியை நீங்க கேட்கறீங்க, ஆனா அந்த செய்தி உங்களுடைய இருதயத்துக்குள்ள உங்க காதுக்குள்ள போகல. காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் உங்களோட பேசுறத நிறுத்திட்டாரு. ஆண்டவர் எப்பொழுது உங்கள்கிட்ட பேசுகிறத நிறுத்துறாரோ அப்பொழுதே நீங்க உணர்ந்துக்குங்க, இன்னும் கொஞ்சம் காலம் விட்டால் கர்த்தர் என்னை கைவிடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும்.